கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து v is equal to minus w by 150xன்னு கொடுத்துருக்காங்க. கடைசியாக என்ன கேட்குறாங்கன்னா w is equal to என்னன்னு கேட்குறாங்க. இந்த w சப்ஜெக்ட் ஆஃப் த ஃபார்முலாவை கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ தேவையில்லாதது இந்த பக்கம் என்னென்ன இருக்குது, 150x இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. ஃபஸ்ட்டு 150xை ரிமூவ் பண்ணுவோம். எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? டினாமினேட்டரில் இருக்குது, அதாவது டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருக்கிற ஐட்டமை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணுவீங்க. இன்ட்டு 150x இந்த பக்கமும் பண்ணணும். எது பண்ணாலும் ரெண்டு சைடும் பண்ணணும். 150x 150xோட கேன்சல் ஆகி இந்த பக்கம் என்ன மட்டும் கிடைக்கும், மைனஸ் w மட்டும் கிடைக்கும். இந்த பக்கம் 150xvன்னு கிடைக்கும். இதோட கோஎஃபிஷியன்ட் -1 இல்லையா? -1 மல்டிப்ளை ஆகிருக்கு. அது ரிமூவ் பண்ணணும்னா -1ஆல் டிவைட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் -1ஆல் டிவைட் பண்ணுறேன். என்ன கிடைக்கும்? மைனஸ் டிவைடட் பை மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் இல்லையா? அப்போ w மட்டும் இந்த பக்கம் வரும். ஏன்னா எந்த நம்பரையும் 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் வேரியபிளுக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் சைன் வரும். ஏன்னா ப்ளஸ் டிவைடட் பை -1 இல்லையா? அப்போ மைனஸ் சைன் வரும். 150xvன்னு வரும். ஆன்சர் வந்து 150vxன்னு கொடுத்துருக்காங்க. xvயை vxன்னு எழுதலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 2 into 5 5 into 2ன்னு கூட எழுதலாம். ஸோ w is equal to -150vxன்னு கூட எழுதலாம். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.